ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இனிமேலும் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் போட மாட்டேன்றீங்களே ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்த யூடியூப்பில் சாதிக்கணும்னா உங்களோட தயவு எனக்கு கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் பெங்களூரிலிருந்து சித்து பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஃபேமிலியை நம்ம சுமூகமாக ரன் பண்ணவே முடியாது. எதை பற்றின வீடியோனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீட்டில் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றதையும், நம்ம எப்படி இருந்தால் நம்மளோட லைஃப்பை நல்லா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையில் ஒரு புரிதல் இருக்கணும். கணவன் யார், மனைவி யாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மனைவியை பற்றி கணவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? முதல்ல மனைவி ஆகும் முன்ன அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு மகளாக, இல்லை தங்கைக்கும் அக்காவுக்கு ஒரு அண்ணாவுக்கு, அப்படி ஒரு உறவாக அன்பாக ஆசையாக அவங்க குடும்பத்தில் வளர்கிறாங்க. அவங்களோட ஆசைகளும் கனவுகளும் அவங்கள சுற்றி இருக்கிற டைமில் தான் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சு வருது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு முன்னையே அவங்களோட ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது நிறைவேறாமலேயே இருக்கும். அப்படி ஒரு ஆசையோட கனவுகளும் நிறைவேறாத ஒரு பெண் ஒரு புதுமையான ஒரு உலகத்திற்கு போகிறாங்கன்னா அது கல்யாணம் தாங்க. அந்த புது உலகத்திற்கு போகும்போது தன்னோட கணவனை நம்பி தான் ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. நமக்கு தாலி கட்டின கணவன் நமக்கு எல்லாமாக இருப்பார் அப்படின்னு தான் ஒரு பெண் நம்பி வராங்க. கணவனுக்காகவும் அவங்க குடும்பத்தினருக்காகவும் ஆசையாய் அள்ளி எடுத்து அழகாய் அன்புடன் பெற்று வளர்த்த பெற்றோர்களை விட்டுட்டு, தன்னுடனே பிறப்பு முதல் வளர்ந்த அக்கா, தங்கை, அண்ணன் இவர்களை விட்டுட்டு, கூட படித்த தோழிகளை விட்டு, பிறந்த வளர்ந்த ஊரை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு, அவள் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் எங்களை நம்பி வந்திருக்கிறாள். நாம் தான் தாய்க்கு தாயாகவும், அப்பாவிற்கு அப்பாவாகவும், அண்ணன் தம்பியாகவும், இப்படி அனைத்து உறவுமாக நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அப்படின்னு கணவன் நினைக்கணும். என் மனைவி வீட்டிற்கு வந்தவுடன் என் அப்பாவை தன் அப்பாவாகவும், என் அம்மாவை தன் அம்மாவாகவும், என் பாச உறவுகள் அனைவரையும் தன் உறவுகளாக நினைத்து பாசத்தோடும் பார்த்துக்கணும் அப்படின்னு கணவனும் நினைப்பாங்க. கணவன் தன்னை பெற்ற தாய்க்கு நிகராக நினைக்கும் ஒரே ஒரு உறவு யார் தெரியுமா? மனைவி மட்டும்தாங்க. கல்யாணம் ஆகிட்ட உடனே கணவனுக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் மனைவி, இன்னொரு புறம் கூட பிறந்தவங்க அப்படின்னு கணவன் ஒரு முக்கோண வடிவிலான வாழ்க்கையை தான் வாழ முடியும். இப்படி இருக்கும்போது குடும்பத்தில் சில சண்டைகள், மனஸ்தாபங்கள், சலசலப்பு, கலகலப்பு, சந்தோஷம், துக்கம் எல்லாமே போகும். அதுதானே லைஃபு. மனைவியே தாழ்ந்து போகணும், இல்லை அம்மாவே தாழ்ந்து போகணும்னு நினைக்காம, அம்மாவிடம் மனைவியை பற்றியும் மனைவியிடம் அம்மாவை பற்றியும் புரிய வைத்து வாழ்கிறதே இந்த காலத்தில் ஒரு பெரிய பெரிய வேலைன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனைவிகள் தன்னோட உறவுகளாக எல்லாரையுமே நினச்சிட்டா வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் சண்டையே வராதுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் நம்ம கேட்போம் தானே. அவங்க திட்டினாலும் மறுத்து பேச மாட்டோம் தானே. அவங்க தெரியாமல் தவறு ஏதாவது செஞ்சிட்டாலும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குவோம் தானே. அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வீட்லேயும் யாரையுமே விட்டு கொடுக்காம நம்மளோட லைஃப்பை சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு அவங்க அதிக
வேலையை கொடுக்காம மாமியார் ஏதாவது தவறு செய்தால் என் அம்மா தானே விடு அப்படின்னு மருமகள் ஏதாவது தவறு செய்தால் மாமியாரும் நம்ம அம்மா தானே விடு அப்படின்னு மருமகளும் சிம்பிளாக எடுத்துக்கிட்டா எந்த சண்டையுமே வராதுங்க வீட்டில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கணவன் கேட்குறாங்க, என்ன சண்டைன்னுட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லணும் தெரியுங்களா? இது எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சின்ன சண்டை. இதை நாங்களே சொல்லி பேசி தீர்த்துக்கிறோம். இதில் நீங்கள் நடுவில் வராதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறது மூலிமா நம்ம குடும்பத்தில் சண்டையே வராமல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ போகிற வாழ்க்கையை கடவுள் தீர்மானிக்கலாம். ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதன் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட லைஃப்பை சண்டை இல்லாமல் எப்படி சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறதுனா, இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு பெரிய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முடிவு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும், அதாவது கணவன் மனைவி மட்டும் எடுக்காமல் கூட அத்தை மாமா நம்ம பசங்க பெரிய பசங்களாக இருந்தால் பசங்களையும் சேர்த்து உட்கார வச்சு நான் இந்த முடிவு எடுக்க போகிறேன், நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கூடயும் உட்காந்து கொஞ்சம் பேசணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, பசங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து பேசணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அவங்க நம்மளுக்கு முன்னே இருந்து அவங்க வாழ்கிறாங்க இல்லையா? ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லுவாங்கள்ல, அதனால் அம்மா அப்பாவையும் உட்கார வச்சு பேசணும்னு சொன்னேன். பசங்களையும் சேர்த்து உட்கார வச்சு பேசணும்னு சொன்னது எதுக்காகனா, நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழ போகிறோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி பண்ணால் இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு பாடத்தை பசங்க கற்றுக்குறாங்க. அது கற்றுக்கிறது மூலிமா நம்ம இல்லைனாலும் அவங்க தனியாகவே அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம பேசி நம்ம ஒரு விஷயமும் நம்ம பசங்களுக்கு எடுத்து சொல்கிறது மூலிமா அது சாத்தியமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பசங்களையும் சேர்த்து உட்கார வச்சு பேசலான்னு சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, அவங்ககிட்ட நாம் ஏன் சொல்லணும் அப்படின்ற முடிவு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அவங்களால முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட ஆகலாம் இல்லையா? அதுக்காக ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இப்போ இருக்கிற பசங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பாதிக்கு பாதி பசங்களுக்கு நம்மளை விட அதிகமாகவே அவங்களுக்கு புத்தி அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களையும் இதுக்குள்ளே சேர்த்து அவங்களையும் உட்கார வச்சு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே சொன்னேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.